சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பசங்களுக்கு எப்பவுமே காய்கறி பிடிக்காது, ரெண்டாவது கத்திரிக்காய்னா ரொம்ப தூரம் ஓடிடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கத்திரிக்காவை நல்லா வந்து கழுவிக்கலாம். கத்திரிக்காவை கழுவுனதுக்கப்புறம் இப்படி இந்த காம்பை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க. இந்த லென்த் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காவை வெட்டிக்கணும். உள்ளே வந்து பூச்சி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. பார்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நாளாக வெட்டுங்க. ஆனால் ஃபுல்லாக வெட்டக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே பவுலில் வந்து நம்ம ஒரு லெமனை வந்து நல்லா புழிஞ்சிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், இந்த கத்திரிக்காவை நல்லா இந்த உப்பு லெமன் புழிஞ்சோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். தோச்சி எடுத்துக்கணும். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். அந்த மாவில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி, ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் எதுக்கு நம்ம உப்பும் லெமனும் போட்டோன்னா ஒரு மாதிரி காரல் இருக்கும். அந்த காரல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இதை போட்டேன். இப்போ வந்து இதில் வந்து இதை நல்லா துவைச்சிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நான் மைதா, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நான் எப்போவுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1/4 கிலோ மைதா எடுத்திங்கனாக்கா ஒரு 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுலேயே வந்து நீங்கள் சிக்கன் 65 மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி இது டப்பாவில் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் இந்த மாதிரி பொரிக்கும் போது எடுத்து பொரிச்சிக்கலாம். நல்லா உள்ளெல்லாம் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி விரிச்சிட்டு உள்ளெல்லாம் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்ன் பவுடரில் இப்படி துவைச்சிக்கலாம். துவைச்சிட்டு மறுபடியும் எடுத்து இந்த மாவில் போட்டு பிரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது ரெடி பண்ணணும். நான் ஒன்று ரெடி பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் போட்டு போனோமோ எண்ணெய் இந்த மாதிரி மீடியமாக காஞ்ச உடனே இதில் போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் முட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. சூடு இருந்தாலுமே இது சாப்பிடும் போது பல நோய்களுக்கு வந்து தடுக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கத்திரிக்காய் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் சாம்பார்லேயோ இல்லை காரக்குழம்புலையோ கத்திரிக்காய் போட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.